ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படின்னா, இட் கன்சர்ன்ஸ் த மேனேஜரியல் எக்ஸர்சைஸ் ஆஃப் புட்டிங் த ஃப்ரெஷ்லி சூசன் ஸ்ட்ராட்டஜி இன்டு ஆக்ஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் நம்மளோட ஆக்சுவலா அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து நம்ம இன்டு ஆக்ஷன் நம்ம கொண்டு வரது. அண்ட் ஸோ இட் டீல்ஸ் வித் ஸோ மெனி திங்ஸ் லைக் சூப்பர்வைசிங் த ஆன்கோயிங் பர்சியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இப்போ கரண்டா பர்சியூ பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்றது. அண்ட் அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம், இப்போ புதுசா ஃபார்முலேட் பண்ற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்க்கறது. அண்ட் நம்ம எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் வி கேன் மெஷர் த ப்ராக்ரஸ் அண்ட் அச்சீவ் டார்கெட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறது வந்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ். அண்ட் strategic implementation is concerned with translating a strategic decision into action. So strategic implementation என்னது, you are converting your strategic decision into action, and which presupposes that the decision itself was made with some thought being given to feasibility and acceptability. Again, presupposes அப்படின்னா அதுக்கு முந்தி நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு முந்தி we assume before that அந்த டெசிஷன் நம்ம சாய்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் எடுக்கிறதுக்கு முந்தி வி அசியூம் நம்ம என்ன மாதிரி feasibility இருக்கா நம்ம ஆர்கனைசேஷன்ல, இது நமக்கு அக்செப்டபிளா இருக்குமா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் வி டிசைட். ஸோ நம்ம இந்த லிங்கேஜ் பத்தி நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனுக்கும் there is a லிங்க். ஸோ எப்பயுமே வந்து while you are deciding your strategy, you always think about the previous thing. ஸோ இதுக்கு முந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆச்சு, இது நமக்கு இந்த புதுசாக ஃபார்முலேட் பண்ணியிருக்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா, அதெல்லாம் பார்த்து தான் வி சூஸ் அ பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். ஸோ ஹவு strategic formulation and strategic implementation interrelated அப்படின்னு பார்ப்போம். Generally it ரெண்டுமே வந்து goes together, but again there are some differences. எப்படின்னா they require different kind of skills. இப்போ strategic formulation requires a different kind of skill and strategic implementation requires a different kind of skill. Also company will be successful only when the strategy formulation is sound and implementation is excellent. எப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனும் சவுண்டாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும், அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தஸ் ஆர்கனைசேஷனல் சக்ஸஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் குட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஆர்கனைசேஷனல் சக்ஸஸ் எதை பொறுத்து இருக்கு, ஒரு குட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்கு, ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்தும் இருக்கு. ஸோ இது வந்து below இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இருக்கு அண்ட் கீழே வந்து ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸா போட்டோம் அப்படின்னா, இப்போ ஏ வந்து எதை டினோட் பண்ணுனா சவுண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வீக். அதுதான் வந்து ஏ டினோட் பண்ணும். அப்போ அந்த ஸ்கொயர் ஏல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா வாட் டஸ் இட் மீன் இஸ் தட் ஃபார்மேஷன் நல்லா பண்றாங்க பட் இம்ப்ளிமெண்டேஷன்ல இஸ் வீக். அப்போ என்ன அர்த்தம்னா the company is lacking proper experience. Probably the company can be a startup or அவங்களுக்கு proper resources இல்லை or they don't have a proper leadership. So in that case அந்த மாதிரி கம்பெனியோட எய்ம் என்ன இருக்குன்னா to move from A to B. ஸோ ஏ ஸ்கொயர்லேருந்து பி ஸ்கொயர் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி இஃப் யூ டேக் கம்பெனி square B, this is the ideal situation because here the strategic formulation is sound as well as the strategic implementation is also excellent in the B square பொறுத்த வரைக்கும். And again moving to square C, இங்கே formulation வந்து flaw as well as implementation is weak. ரெண்டுமே வந்து it is not good. அப்போ இது என்ன denote பண்ணுது அப்படின்னா the for companies that haven't succeeded in coming up with a sound strategy formulation in addition are bad at implementing, and this means that their path to success also goes through business model redesign and implementation execution readjustment. ஸோ இங்கே என்ன பண்ணணும், ரெண்டுமே மாற்றணும். ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனையும் ரீடிசைன் பண்ணணும் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனையும் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் மூவிங் டு ஸ்கொயர் டி, இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இஸ் ஃப்ளா பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி எக்ஸலண்ட். In that case it means that they have to redesign their strategy and they have to implement it. So அதுதான் வந்து square D. இதுதான் வந்து the matrix of strategy formulation and strategy implementation. Now we generally say that a strategy is not synonymous with long term plan but rather consists of an enterprise's attempts to reach some
preferred future state by adapting its competitive position as circumstances change. So strategy வந்து it's not necessary it has to be a long term, and it's more of a ஒரு ஷார்ட் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான். அண்ட் அதில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், பிகாஸ் நம்மளோட the environment is very competitive, and it is very ஒரு it keeps on changing. ஸோ அப்போ அந்த environment சேஞ்ச் ஆகும்போது we have to also redesign the strategy and we have to adjust the implementation accordingly. அதனால strategy is always not long term. அதே மாதிரி while a series of strategic moves may be planned, competitors actions will mean that the actual moves will have to be modified to take account of those actions. Say supposing we நம்ம ஒரு strategy formulate பண்ணி நம்ம implement பண்ணிட்டு இருக்கோம், அத வச்சு பேஸ் பண்ணி something the competitor is also taking a move அப்படின்னா, அப்ப we can't just go ahead with it. Again நம்ம என்ன பண்ணணும், திருப்பி நம்மளோட இந்த மூவ மாத்தணும். Okay, and in contrast to this view of strategy, there's other approach to management practice which has been followed in many organizations. Apart from strategy, there's other thing which organization do is uh, they do two things, that they tend to look inwards, and they cut cost and they shed out unprofitable divisions. So generally companies என்ன பண்ணுவாங்க, strategy is one approach, and other approach apart from strategy where they look inward at times of stress and for management devote the attention. இப்போ வந்து ஒரு ஒரு crucial decision எடுக்கணும், it's like that it's very ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கு, ஆர் the company definitely have to do some cost cutting அப்படின்னா, in that case they do two things. One is if they focus on efficiency and also effectiveness. So in other words, the focus has been on efficiency, that is the relationship between the input and output, usually the short time horizon. எஃபிஷியன்ட்னா என்ன, இப்போ ஒரு ஒர்க் எஃபிஷியண்டாக முடிக்கிறதுனா எவ்வளோ லிமிட்டட் டைம் லிமிட்டட் ரிசோர்ஸில் நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறது தான் வந்து எஃபிஷியன்சி. அண்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா அதை அட்டைன் பண்ணோன்னா அது எஃபெக்டிவ்னஸ். ஸோ விச் இஸ் கன்சர்ன் வித் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் இன்க்ளூடிங் தட் ஆஃப் desired competitive position. See, if you attain a particular position, that is effectiveness. And அதை அட்டைன் பண்ணுறது ஹவு வித் ஹவு எஃபெக்டிவாக நம்ம அட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எஃபிஷியன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், I'll show you a diagram. இப்போ வந்து ஃப்ரம் பொசிஷன் ஏ, இப்போ ஏலேருந்து பி ரீச் பண்ணணும்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரீச்சிங் இட். இப்படி ரீச் பண்ணலாம் ஆர் இப்படி ரீச் பண்ணலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் பாத் இஸ் நாட் கோயிங் டு லீட் யூ டு பி, இதை விட்டுறலாம். நவ் டேக் தீஸ் போத். இப்போ இதில் வந்து போத் the lines are leading you to the destination or your target or your goal. ஆனா which is leads ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம்ல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல எது எடுத்துட்டு போகும்னா this path will take you. அப்ப இதுதான் வந்து எஃபிஷியன்சி. இப்போ ரெண்டுமே வந்து கோல் அச்சீவ் பண்ணுது. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அட்டைன் இட் வித் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் efficient using of resources, then that is efficiency, whereas this is effectiveness. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் ஓகே, இப்போ வந்து there's other matrix. இப்போ ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இருக்கு, and other side is operational management. இப்போ இப்போ ஃபார்முலேஷன் அண்ட் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து எப்படி இப்போ ஃபார்முலேஷன் எஃபெக்டிவாக இருந்து ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ரெண்டுமே இருந்தால் அந்த ஆர்கனைசேஷன் நல்லா வளரும். இப்போ அது இட் வில் ஸ்ட்ரைவ். அதே மாதிரி இப்போ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்குது, பட் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்எஃபெக்டிவாக இருக்குன்னா ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் சர்வைவ் ஆகும், அவ்வளோதான். அண்ட் அதே இது இப்போ ரெண்டுமே வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார்முலேஷன் இன்எஃபிஷியன்ட் அண்ட் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியன்ட்னா தென் த ஆர்கனைசேஷன் இஸ் கோயிங் டு டை வெரி குவிக்லி. அதே மாதிரி ஃபார்முலேஷன் வந்து இன்எஃபெக்டிவ் பட் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா இன் தட் கேஸ் ஆர்கனைசேஷன் இஸ் கோயிங் டு டை ஸ்லோலி. அப்போ வந்து இந்த பெஸ்ட் கேசஸ் வந்து என்னன்னா இந்த செல் ஒன் அப்படிதான். So in crude terms, to be effective is to do the right thing, while to be efficient is do the things right. ஓகேவா? இதுதான் எஃபெக்டிவ்னஸ்க்கும் எஃபிஷியன்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
So even the most technically perfect strategic plan will serve little purpose if it is not implemented effectively. ஸோ ஒரு பிளான் வந்து பர்ஃபெக்டாக கூட இருக்கலாம், பட் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு சர்வ் த பர்பஸ். அதே மாதிரி மெனி ஆர்கனைசேஷன்ஸ் டென் டு ஸ்பெண்ட் அன் இன்ஆர்டினேட் அமௌண்ட் ஆஃப் டைம், மணி and effort on developing the strategic plan, treating the means and circumstances under which it will be implemented as afterthoughts. இப்போ ஜென்ரலாக கம்பெனிஸ் சம்டைம்ஸ் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டைம் அண்ட் மணிலாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, தே கிரியேட் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஆனால் when it comes to implementation அது ப்ராப்பராக வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. Alright. So a successful strategy formulation does not guarantee successful strategy implementation. Formulation நல்லா இருக்கிறது மட்டும் guarantee பண்ணாது implementation. So it is always more difficult to do something than to say you're going to do it. Okay. இப்போ வந்து இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ இட்ஸ் ஆல்வேஸ் மோர் டிஃபிகல்ட் டு டூ சம்திங், செய்கிறது தான் கஷ்டம். தட் இஸ் இம்ப்ளிமெண்டட் இஸ் டஃப் டான் டு சே யூஆர் கோயிங் டு டூ இட். ஃபார்முலேஷன்ஸ் லைக் இதை செய்ய போகிறேன்னு சொல்கிறது ஃபார்முலேஷன், அது செய்கிறது தான் கஷ்டம். ஸோ இம்ப்ளிமெண்டட் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு த ஃபார்முலேஷன். இப்போ இன்னும் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஆல்தோ inextricably linked, நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் there's a linkage, but apart from it there are some differences. inextricably அப்படின்னா innata there is link, unable to separate, ரெண்டுக்குள்ளேயும் வந்து இருக்கு ஒரு லிங்கேஜ் இருக்கு, பட் ஸ்டில் தேர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் as well. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இஸ் மோர் ஆஃப் அ பிளானிங் அண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங் மட்டும்தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன். அதே இது இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்தா யூ ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகே. அண்ட் in strategy formulation is placing the forces before the action. So actionக்கு முன்னாடி வரது வந்து என்னது strategic formulation, and implementation வந்து action itself is other implementation. And the formulation is more of a entrepreneurial activity because top management எடுப்பாங்க, and is more of an administrative task because you're actually executing it. And this one is formulation emphasizes on effectiveness, and here it implementation emphasizes on efficiency. ஸோ ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி அந்த இடத்த ரீச் பண்ணலாம் அப்படின்னு தான் அதை பார்ப்பேன். ஸோ அது வந்து எஃபெக்டிவ்னஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அதை எவ்வளோ பெஸ்ட்டாக அதை பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அதனால அது வந்து எஃபிஷியன்சி. ஓகே. அண்ட் its formulation is more of a intellectual and rational process. Rational is it requires reasoning, logic, அதெல்லாம். Implementation பொறுத்த வரைக்கும் it's more of an operational process. Actually you are going to put your hands on and then you are going to implement it. So அதனால it's operational process. And again இது வந்து top level involve ஆயிருப்பாங்க, and இங்க வந்து middle level and lower level involve ஆயிருப்பாங்க. And here formulation பொறுத்த வரைக்கும் it requires a great deal of initiative, logical skills, conceptual intuitive and analytical skills. இதெல்லாம் தேவைப்படும். ஒரு ஏன்னா ஃபார்முலேட் பண்ணும்போது கோயிங் டு மேக் அ சாய்ஸ், தேர் கோயிங் டு மேக் அ டெசிஷன். ஸோ அப்போ அந்த டெசிஷன்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் தேவைப்படும், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு லாஜிக்கல் ஸ்கில் தேவைப்படும், அனாலிட்டிக்கல் ஸ்கில் தேவைப்படும், இதெல்லாம் வேணும். வேற இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஒரு மோட்டிவேஷனல் அண்ட் லீடர்ஷிப் வேணும். பிகாஸ் சம்மன் ஹேஸ் டு கைட் யூ, சம்மன் ஹேஸ் டு டிரெக்ட் யூ டு implement it. Also employees needs a motivational drive to execute the strategy. அதனால and the strategic formulation precedes strategic implementation. ஏன்னா ஃபார்முலேட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாலோஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணிட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாலோஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். ஓகே. இதுதான் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் அடுத்து லிங்கேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ரெண்டுக்கும் தட்ஸ் அ லிங்க் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு லிங்கேஜஸ் இருக்கு. ஒன்று ஃபார்வர்ட் லிங்கேஜ் அண்ட் அதர் ஒன் இஸ் த பேக்வர்ட் லிங்கேஜ். So strategy formulation is primarily an entrepreneurial activity, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Whereas implementation is administrative task, but they both have some kind of linkages. அது என்னன்னா forward linkage அப்படின்னா I'll show a diagram and then இதை பார்த்தா you'll get in some clarity. எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணும் போது
நம்ம என்ன நெனைப்போம்னா, இப்போ ஒரு ஃபார்முலேட் பண்ண போறோம்னா, இதுக்கு முந்தி உள்ள பாஸ்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு பழைய ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஸோ அதனால தட் இஸ் பேக்வர்ட் லிங்கேஜ். ஸோ whenever you're going to formulate a strategy, you going to think about the effect of past strategies implemented. இதுக்கு முந்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வொர்க் அவுட் ஆச்சா? ஆகலையா? அண்ட் அதுல என்ன பாட்டில் நெக்ஸ் வந்துச்சு? அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஸோ அதனால பேக்வர்ட் லிங்கேஜ். அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, யூ you are going to modify the structure, you're going to modify the leadership style, and going to make some changes in the organizational structure as a whole. அதனால அது வந்து forward linkage. So implement பண்ணும்போது you're going to think about ஏன்னா for implementing a particular strategy you need some kind of leadership traits or some kind of organizational structure to support it. அதனால அது வந்து forward linkage. Okay. Now, forward linkage na the different elements in strategy formulation, starting with objective setting through environmental and organizational appraisal, strategic alternatives and choice to the strategic plan determine the course that an organization adopts for itself. So, நம்மளோட strategy formulation வந்து it's going to uh, see how the environment is going to support and அதுக்கு என்ன மாதிரி organization adapt பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அப்ப with the formulation of new strategies or reformulation of existing strategies, many changes have to be affected within the organization. ஸோ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணாலோ இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றங்கள் பண்ணாலோ நம்ம ஆர்கனைசேஷனில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் டு பி அண்டர்கோ அ சேஞ்ச் இன் த லைட் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த மாடிஃபைட் ஆர் நியூ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் தேவைப்படும். அது மாதிரி ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்லேயும் சேஞ்சஸ் தேவைப்படும். ஓகேவா? அதனால the formulation of strategy has forward linkages with their implementation. Okay, so அதனால formulation always has a forward uh, linkage with the implementation. அதே மாதிரி backward linkage எப்படின்னா just as implementation is determined by the formulation of strategies, uh, the formulation process is also affected by factors related to implementation. So while dealing with a strategic choice, remember that past strategic actions also determine the choice of strategy. ஸோ பழசு நம்ம எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிப்போம். ஸோ ஒரு ஃபார்முலேட் பண்ணும்போது பழைய ஸ்ட்ராட்டஜி நமக்கு எப்படி கை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஸோ அதனால இட் இஸ் பேக்வர்ட் லிங்கேஜ். ஸோ ஆர்கனைசேஷன்ஸ் டென் டு அடாப்ட் those strategies which can be implemented with the help of the present structure of resources combined with some additional efforts. Okay. And okay, next topic is issues with the implementation. I think I'll post this topic in the next video. Thank you.